மொழிவாரி மாநிலங்களை பேசிய நபர் பண்டித நேரு. 47க்கு பிறகு மொழிவாரி மாநிலம் அமைக்க முடியாது என்று மறுத்தவர் பண்டித நேரு. அந்த கருத்தை கேட்டு அப்புறம் பண்ணியிருக்கலாம், 370 நீக்கியிருக்கலாம் என்பது மட்டும்தான் காங்கிரஸ் எதிர்ப்பு. 370 நீக்கியதே தப்புன்னு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இந்திய தேசியவாதி. யார்? மாப்போசி இந்திய தேசியவாதி, அதுக்குள்ள தமிழ் தேசியவாதி. அப்போ அதுக்குள்ள ஒரு சோவியத் ஒன்றியம் போல மாநில அதிகாரம் வேணும், பிரிந்து போகும் உரிமையோட அந்த சுயநிர்ணய உரிமையோடு வேணும்னு கேட்டவர் மாப்போசி. 46 47 அப்படி கேட்டவர் அவர். இதை வச்சுக்கிட்டு வியாக்கியானம் பண்ணிக்கிறது, வக்கீல் தான் பண்ணிக்கலாம். மானம் கெட்டத்தனம் இல்லையா இது இருக்கிறது, 163 இருக்கிறது. யாரோ ஒரு நியமிக்கப்பட்ட ஆள் டெல்லியிலேருந்து, ஆமாம் அன்னைக்கு லண்டன்லேருந்து நியமிக்கப்பட்டவனுக்கு நம்ம முதல் மந்திரி தமிழ்நாட்டில் 1920-21 வந்தாங்கல்ல, நம்ம முதல் மந்திரி தேர்தல் அறிக்கை. அதில் ஒன்றொன்றுக்கும் தலைப்பு போட்டுருக்காங்க, 5 தூண்கள் நிற்கிறாங்கல்ல. இந்த தேர்தல் அறிக்கைக்கு என்ன பேசுங்களா, நியாய பத்ரா ஹிந்தியில். மோடி கட்சி தான் அப்படி போட்டுருக்கல, நீங்கள் காங்கிரஸ் கட்சியாக பண்ணா இருக்கு. இந்திரா காந்தியோட கூட்டணி, மொரார்ஜி தேசாயோட கூட்டணி, விபி சிங்கோட கூட்டணி. யாரோட கூட்டணி சேரவில்லை? வாஜ்பாயோட கூட்டணி. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் சோனியா காந்தி ஆட்சியிலே அவர்களோட கூட்டணி, அமைச்சரவையில் பங்கேற்பு. இந்த ராஜமன்னார் குழு அறிக்கையை பேசி ஏதாவது பெற்றீர்களா? சார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம். இன்று நான் பேச விரும்புவது, காங்கிரஸ் கட்சி 5/4/2024 அன்று புதுதில்லியில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை குறித்து. இந்த அறிக்கை குறித்து பேச விரும்பியதற்கு முதல் பெரும் காரணம், இந்திய கூட்டாட்சி பற்றி என்ன சொல்லுகிறார்கள், மாநில தன்னாட்சி பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும், நான் அறிந்து கொண்டதை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவும் தான். மற்ற செய்திகள் எல்லாம் தேர்தல் அறிக்கையில் இருக்கின்றன. மாநில அரசுகள், மாநில கட்சிகள் வாக்காளர்களுக்கு தேர்தல் பரிசு அளிக்கிற வகையில் ஏழை பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவசம், இலவச நகர பேருந்து பயணம் பெண்களுக்கு என்பது போல் இவர்களும் செய்திருக்கிறார்கள், காங்கிரஸ்காரர்களும். ஏழை பெண்களுக்கு ஓராண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கூறுகிறது. அதாவது மக்களின் வறுமையை பயன்படுத்தி மக்களை வாக்காளர்களாக ஈர்த்து கொள்வதற்கான உத்தி. இவ்வளவு ஆண்டு, 75 ஆண்டு இந்திய விடுதலை நடந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு பேருந்தில் கட்டணம் செலுத்தி போக முடியாத நிலையில் பெண்கள் இருப்பது ஏன்? ஒரு மாதம் 1000 ரூபாய் கூட கிடைக்க முடியாத நிலையில் ஒரு குடும்பம் இருப்பது ஏன் என்பது பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுவதில்லை, அக்கறைப்படுவதில்லை. அதை பயன்படுத்தி எப்படி வாக்கு சேகரிக்கலாம், அந்த மக்களை ஈர்த்து கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுடைய உத்தி. அதன்படி காங்கிரஸும் அதை நிறைய செய்திருக்கிறது, பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். நான் உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்ள விரும்புவது, இந்திய கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, மாநில தன்னாட்சி என்பவை பற்றி காங்கிரஸ், அனைத்து இந்தியாவை ஆள விரும்புகின்ற காங்கிரஸ், ஏற்கனவே அந்த ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் என்ன கூறுகிறது என்பதுதான். ஏன்னா அவர்களோடு திராவிட தனிநாடு கேட்டுவிட்டு மாநில சுயாட்சி என்று கேட்டு குறுக்கிவிட்டு, அதன் பிறகு அதையும் கைவிட்டு விட்டு இலவச பேருந்து பயணத்திலும் அதிலும் இதிலும் காலையில் கூட தன் குழந்தைக்கு சாப்பாடு போட முடியாத பெற்றோர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் காலை உணவு போடுகிறோம் மாணவர்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு, இந்த தேசிய இன தமிழ் இன உரிமை மீட்புக்கு எதுவும் செய்யாத, இந்திய ஏகாதிபத்தியத்தோடு சரணாகதி அடைந்துவிட்ட
திமுகவும் அந்த காங்கிரஸிலே கூட்டணி, முக்கியமான கூட்டணி. அப்போ அவர்களுடைய அந்த தலைமை கட்சி காங்கிரஸ், அந்த கட்சியினுடைய கூட்டாட்சி கோட்பாடு பற்றிய தேர்தல் அறிவிப்பு என்ன, தேர்தல் வாக்குறுதி என்ன என்பதை சிறிது பார்ப்போம். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள அதிகார பட்டியல் 7வது அட்டவணையில் உள்ள முதல் அதிகார பட்டியல் இந்திய அரசுக்கானது, 2வது அதிகார பட்டியல் மாநில அரசுகளுக்கானது, 3வது அதிகார பட்டியல் 2 அரசுகளுக்கும் பொதுவானது என்கின்ற கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடியது. இந்த கன்கரண்ட் லிஸ்ட் என்பது ஒரு ஃப்ராடு, அது ஒரு மோசடி அதிகார பிரிவு. அது அதாவது 2 அரசுக்கும் பொதுவானது என்பது போல் வேடம் போட்டு இறுதியாக எல்லா அதிகாரத்தையும் இந்திய அரசின் கசம் வைத்துக்கொண்டு இந்திய அரசு சம்மதித்தால்தான் மாநில அரசு சட்டம் இயற்ற முடியும் என்ற நிபந்தனை உள்ள ஒரு பிரிவு இந்த 3வது கன்கரண்ட் லிஸ்ட் என்பது. அது இந்திய அரசமைப்பு சட்டத்தை யாத்த பெருமகனார்களுடைய கண்டுபிடிப்பு. பல கூட்டரசு நாடுகளில், யுஎஸ்ஏன்னா அங்கெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாது. அதுபோல் ஜெர்மன் ஒரு கூட்டாட்சி நடத்துகிறது, அங்கெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாது. கனடாவில் கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாது. அங்கே அவருடைய கூட்டரசு, மத்திய அரசு சொல்ல மாட்டாங்க, அவங்கெல்லாம் ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்வார்கள். அந்த கூட்டரசுக்கு உள்ள ஒரு அதிகாரம் அங்கே உள்ள தேசிய அரசுக்கு அல்லது மாநில அரசுக்கு உள்ள அதிகாரம் என்ற அளவில் தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். இங்கே தான் இந்த சூழ்ச்சியாக இந்த 3வது கன்கரண்ட் லிஸ்ட் என்பதை வைத்து மாநில உரிமைகளை மேலும் பறிப்பதற்கான ஒரு வேடம் போடுறது, மாநிலத்துக்கு அதிகாரம் தர்றது போல அந்த சூழ்ச்சி. அதை சொல்கிறாங்க. அதில் காங்கிரஸ் இப்போ என்ன வேடம் போடுது பாருங்க. அதாவது இப்போ கல்வி அதிகாரம் மாநிலத்திடமிருந்து பிடுங்கியது இந்திரா காந்தி அம்மையார். அதை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்டில் பொதுப்பட்டியலில் சேர்த்து சேர்ந்தமாலாம். அதுபோல் பல அதிகாரங்கள் போயிடுச்சு இந்த பொதுப்பட்டியலில். மாநிலத்துக்கு வெள்ளைக்காரன் கொடுத்துருந்தது. வெள்ளைக்கார ஆட்சியில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம், அது வழங்கியிருந்த மாநில அதிகாரங்களை எல்லாம் கூட பறித்தது தான் இந்திய விடுதலைக்கு பிறகான காங்கிரஸ் ஆட்சி, இந்திய ஆட்சி. அப்படி கல்வி அவன் மாநிலத்துக்கு கொடுத்துருந்தான் அந்த காலத்தில். அதை பறித்து கொண்டு போய் பொதுப்பட்டியலில் சேர்த்தது இந்திரா காந்தி அம்மையார். இது போல பல பல உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உரிமைகள் பற்றி சர்ச்சை இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் எதை 3வது அந்த பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு எதை மாற்றலாம் என்பதை பேசி முடிவு காண்போம் என்று பொதுவாக ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் சொல்ல வேண்டியதானே, இதை நாங்கள் இந்த கல்வி இருந்தது, கல்வியை மீண்டும் மாநில பட்டியலே கொண்டு வருவோம், இந்திய தேசிய கல்விக் கொள்கை என்று பாஜக கொண்டு வந்திருக்க, அதை ஏற்க மாட்டோம் சொல்லவே இல்லையே அவருடைய அறிக்கையில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி சொல்லி நாக்கில் தடவுறது, இனிப்பை தடவுறது. இனிப்பும் உண்மையான சர்க்கரையாக இருக்காது, அதை ரசாயனம் கலந்த இனிப்பை தடவுறது. அது மாதிரி போட்டிருக்காங்க. அதில் ஃபெடரேஷன் என்ற தலைப்பு 48 பக்கம் அந்த அறிக்கை, தேர்தல் அறிக்கை. அதில் ஒன்றுக்கும் தலைப்பு போட்டிருக்காங்க. 5 தூண்கள் நிற்குதான் அதில். இந்த தேர்தல் அறிக்கைக்கு என்ன பேர் சரிங்களா, நியாய பத்ரா ஹிந்தியில். மோடி கட்சி தான் அப்படி போட்டு சொல்லாதீங்க, காங்கிரஸ் கட்சியும் அப்படி தான் இருக்கு. மோடிக்கெல்லாம் முதல்ல இந்தி திணிப்பாளர்கள் காங்கிரஸ் தான். நான் தான் திரும்பி சொல்றேன், காங்கிரஸும் பாஜகவும் அண்ணன் தம்பிகள். நியாயப்பத்ரா, அந்த நியாயப்பத்ராவில் சொல்கிறாங்க. அதுக்கு 5 தூண்கள் அதை தாங்கிக்கிட்டு இருக்குதான். அது வேற. செஸ் சர்சார்ஜ், இந்த வரிகள் 5 விழுக்காட்டுக்கு மேல் போகாமல் பார்த்து கொள்வோம். இது பார்க்குறவங்களுக்கு என்னென்னு விவரம் தெரியாமல் இருக்கும் சாதாரணமாக. செஸ்ஸு வரியே நம்ம 5 விழுக்காட்டுக்கு மேலே போகாத சில பேர் பிழையாக பெண்களுடைய இருக்கும். அவங்க போடுறாங்கல்ல, இந்திய ஆட்சியாளர்கள் போடுகிற வரி, அசல் வரி வேற. அது வரி பல்வேறு வகைகள் இருக்கும். டாக்ஸ் பல வரிகள் இருக்கும். அந்த வரியில் மாநில அரசுக்கு பங்கு கொடுக்கணும் ஒரு தொகை. அது நிதி ஆணையம்
5 ஆண்டுக்கு ஒரு தடவை நிதி ஆணையம் அமைக்கப்பட்டு அது பரிந்துரைத்து அதை செயல்படுத்தணும்னு பொருள். அது மாதிரிலாம் பண்ணி தான் நமக்கு ₹1 தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு செலுத்தினால் 29 காசு திரும்பி வருகிறது என்ற கண்டுபிடிப்பு உண்மை எல்லாம் வெளி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபினான்ஷியல் கமிஷன்ஸ் எல்லா கமிஷன்களும் பரட்டையெல்லாம் வந்த பிறகு வந்திருக்கிறது என்ன, ₹1 செலுத்தினால் 29 காசு தான் தமிழ்நாட்டுக்கு வரும், பாக்கியெல்லாம் அவாளுக்கு போயிடும், டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு போயிடும். அவன் அங்கே உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டு அங்கங்கே புது புது பாலம் கட்டுறது கட்டடம் கட்டுறது அங்கே கொடுத்துட்டு போயிடுவான். அது மாதிரி அதில் இல்லை. இப்போ சொல்ல வந்தது அதுதான், அந்த அசல் வரியில் இல்லை 5% மேலே அசல் வரி இல்லாம அந்த அசல் வரியில் மாநில அரசுக்கு பங்கு கொடுக்காம செய்யறதுக்கு ஒரு காங்கிரஸ் உத்தி வகுத்துதுங்க. பண்டித நேரு காலத்திலேருந்து உத்தி வகுத்தாங்க, மாநில அரசுக்கு பங்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கு என்னடா பண்ணுறது, கூடுதல் வரி போடு, செஸ்ஸு போடு. ஆமாம், ₹10 ஒரு பொருளுக்கு வரி போட்டீங்கன்னா அதில் ₹5 ₹2 கூடுதல் வரி, சர்சார்ஜ் வரி என்று அந்த பேர் சர்சார்ஜு அல்லது செஸ்ஸுங்கிற வரியில் போட்டுக்க. அதில் மாநிலத்துக்கு பங்கு கிடையாது, இந்த அசல் வரியில் தான் பங்கு. இந்த 29 காசு வர்றது அந்த சர்சார்ஜ் செஸ்ஸில் வராது. அதை நாங்கள் ரொம்ப போகாமல் மொத்த வரி மொத்தத்தில் அது மொத்த வசூல் அந்த அந்த மொத்த வரி அந்த வருமானத்தில் 5%க்கு மேலே மொத்த வருமானத்தில் நாங்கள் அடி செஸ் சர்சார்ஜ் எல்லாம் வாங்குறது 5% மேலே போகாமல் பார்த்துக்கிறோம் என்று சொல்லியிருக்கார்கள். வேற ஒன்றும் கிடையாது. இது மாதிரி நிறைய இது மாதிரி வரிகள் இருக்குது. அடுத்தது நம்ம அந்த ஃபெடரேஷன் என்ற ஒரு தலைப்பில் அவர்கள் என்னென்ன செய்ய போகிறோங்கலாம் சொல்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, ஜம்மு காஷ்மீருக்கு முழு மாநில தகுதி அளிப்பது. ஜம்மு காஷ்மீருக்கு முழு மாநில தகுதி அளிப்பது என்பது அமித்ஷா சொல்கிறது தானே. ஜம்மு காஷ்மீருடைய தனிச்சிறப்புரிமை 370 பறித்து 2 ஒன்றிய மண்டலங்களாக மாற்றியது மோடி ஆட்சி, மோடி அமித்ஷா கம்பெனி ஆட்சி. அவர்கள் தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள், முழு மாநில தகுதி தரப்போகிறோம் என்று சொல்ல போகிறார்கள். இந்த 370 நீக்கியது சரியா தப்பா? அப்பொழுதே எதிர்க்கவில்லை காங்கிரஸ். நான் தான் தொடர்ந்து சொல்றோம், காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடு ஒன்றும் கிடையாது. 370 நீக்கிய வழிமுறை தான் தவறு என்று சொன்னார்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இவங்கெல்லாம். வேற எதுவும் இல்லை. என்ன வழிமுறை சொன்னார்கள்? அங்கே சட்டமன்றம் இல்லாமல் இருக்கு, கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கு. அங்கே ஒரு சட்டமன்ற தேர்தல் நடத்தி அந்த சட்டமன்றத்தில் கருத்து கேட்டுக்கணும். அவங்க முடிவு செய்யறது இல்லை, கருத்து கேட்க வேண்டும். அந்த கருத்தை கேட்டு அப்புறம் பண்ணியிருக்கலாம், 370 நீக்கியிருக்கலாம் என்பது மட்டும்தான் காங்கிரஸ் எதிர்ப்பு. 370 நீக்கியதே தப்புன்னு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்றாங்க, அவர் தாமதப்படுத்திட்டு இருக்காரு அமித்ஷா கம்பெனி. முழு மாநிலம் கொண்டு வர்றது எங்கள் உறுதி சொல்லிகிட்டே இருக்காங்க, தாமதப்படுத்துறாங்க. நாங்கள் வந்தோம்னா அதை செஞ்சிருவோம். இவங்களை எவ்வளோ தாமதப்படுத்திடுவாங்க, செய்யலாம். 370 மீண்டும் தருவோம்னு சொன்னா தான் நீ மாநில தன்னாட்சியை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம், ஜனநாயகத்தை மதிக்கிறேன்னு அர்த்தம். அந்த 370 எல்லா மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தினா தானே உண்மையான கூட்டாட்சியை நோக்கி போகிறாய் என்ற அர்த்தம். தமிழ் தேசிய பேர் இயக்கம் சொல்கிறது, நமது இயக்கம் சொல்லுகிறது, 370 தாண்டிய உரிமைகள் ஒவ்வொரு இனத்துக்கும் மாநிலத்துக்கும் வேண்டும். முதல் கட்டமாக குறைந்தபட்சம் அந்த 370 எல்லா மாநிலத்துக்கும் வழங்கியிருக்க வேண்டும். என்ன இருக்குது அதில், என்ன தவறு இருக்குது? ஒவ்வொருத்தரும் தனித்தனி அரசு வச்சுருந்தோம். நாங்கள் எவன் வச்சுருந்தானோ இல்லையோ, நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வச்சுருந்தோம். பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆண்ட இனம் இது. தனியரசு வைத்து நடத்திய இனம், தனி இனம் இது. உன்னுடைய மொழியோடு உன்னுடைய இனத்தோடு தொடர்பில்லாத இனம் நாங்கள் தமிழ் இனம். நீ ஆரிய மொழி குடும்பம், ஆரிய இன குடும்பம் வடக்க சொல்லுவேன். நாங்கள் அதெல்லாம் இல்லை. எங்கள் இனம் தமிழர் தான், எங்கள் மொழி தமிழ் தான், எங்கள் நாடு தமிழ்நாடு தான். பிரித்தானிய பீரங்கிகளால் நாங்கள் துன்புறுத்தப்பட்டு, படுகாயப்படுத்தப்பட்டு, படுகொலை செய்யப்பட்டு டெல்லியோடு இணைக்கப்பட்டோம். இல்லையால் உனக்கும் எனக்கு என்ன உறவு இருக்கு? இருந்தது, எங்களுக்கு கீழ்ப்பட்ட உறவு இருந்திருக்கும் அந்த காலத்தில். உனக்கு கீழே நாங்கள் வாழ்கிற உறவு என்னைக்கு இருந்தது எங்களுக்கு வெள்ளைக்காரனுக்கு முன்னால?
விஜயநகர மன்னர்கள் படையெடுத்து இங்கே வந்து பிடிக்கும் போது கூட அவர்கள் அயலார் தான், வடக்கே இருந்து வந்தவங்க, தெலுங்கு கன்னடம் அந்த பகுதியிலேருந்து வந்தவங்க. அவர்கள் கூட இந்த ஊரில் தனி ஆட்சி நடத்தினாங்க, மேலே எவனும் கட்டுப்படாமல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு ஆட்சி. அதனால் இந்த 370 இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீ 370 ஜம்மு காஷ்மீருக்கு திருப்பி தருவோம் என்றால் தானே நம்பிக்கை வரும். நீ உண்மையிலேயே ஒரு மாநில தன்னாட்சியில் உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது, ஏதாவது செய்வீங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வரும். அது இல்லாமல் அதை பற்றி சொல்லாமல் நாங்கள் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு முழு மாநில தகுதி தருவோம் என்றால் என்ன? முழு மாநிலத்தை எல்லாத்தையும் தான் மாற்றி குட்டிச்சோறு பண்ணி மாநகராட்சி மேலே பண்ணிட்டீங்களே. அதை பற்றி இவங்க சொல்கிறாங்கங்க, அவங்க அறிக்கையில் சொல்கிறாங்க. மாநில அரசும் மத்திய அரசும் நல்ல உறவோடு இருக்கணும். தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க, மாநில அரசு தான் மக்களோட நேரடி தொடர்பு கொண்டது. அது எப்படிப்பட்டது? மாநகராட்சி போல நகராட்சி போல மக்களோட தொடர்பு கொண்டது. காங்கிரஸ் அறிக்கையில் இருக்குங்க. எப்படி உள்ளத்தில் உள்ள வெளியே வருது பாருங்க. மாநிலங்களை மாநகராட்சியாக மாற்றணுங்கிறது உங்கள் திட்டம், உங்கள் காங்கிரஸ் திட்டம், இந்திரா காந்தி திட்டம், எல்லா திட்டமும் அதுதான். உங்கள் பாட்டம் பூட்டம் பண்டித நேரு திட்டமும் அதுதான். இப்போ நீ தேர்தல் அறிக்கையில் அதை சொல்கிற, மாநில அரசு தான் மக்களோட நெருக்கமாக உள்ளது, மாநகராட்சி போல நகராட்சி போல மக்களோட தொடர்பு உள்ளது. ஒரு இனம் மொழி அதெல்லாம் இல்லையா? தாயகம் வரலாறு இதெல்லாம் இல்லையா? மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாங்க? நல்லா தான் உண்மையை சொல்கிறான். ஏப்பா உன்னை ஏமாத்துறான்டா, அடிமைன்னு ஏமாத்துறான். ஒன்று ஒரு மாநகராட்சியை தமிழ்நாட்டை பார்க்குறான், ஒன்று ஒரு நகராட்சியாக பார்க்குறான். அவனுடைய ஏஜெண்டாக உன்னை பார்க்குறான், டெல்லிக்காரன் ஏஜெண்டாக பார்க்குறான். அப்படி சொல்கிறாங்க இவங்க. அதனால் அவர்கள் வந்து மாநில உரிமை தருவதில் அல்லது உரிமை மறுப்பதில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடு இல்லை. கொஞ்சம் தாமதமாக செய்யலாம், நாசுக்கா பேய் செய்யலாம், மோடி போல முரட்டுத்தனமாகவும் செய்யலாம். இவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. சரி, அடுத்தது ஆளுநர் பதவி வந்து சிரிப்பா சிரித்து ஊருக்கு ஊரு அட்டகாசம் பண்ணி இந்த மோடி ஆட்சியில் மக்கள் எதிர்ப்பை சம்பாதிச்சு பச்சையாக ஆளுநர் என்பவர் தில்லியுடைய நவீன கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஏஜெண்ட் தான் ஆளுநர் என்பவர், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாநில மக்களுக்கு அவன் விரோதி, டெல்லிக்கு விசுவாசி என்பதை நிரூபிக்கிறார்கள். எங்கே? தமிழ்நாடு ஆளுநராக இருக்கட்டும், RSS ரவியாக இருக்கட்டும், அங்கே ஆரிஃப் முகமது கானா இருக்கட்டும், கேரளாவில், மேற்கு வங்காளத்தில் இருக்கட்டும், பல மாநிலங்களில், ஏன் நம்ம ஊர் அம்மா போச்சு தமிழிசை தெலுங்கானாவில் வாலாட்ட முடியலை. சந்திரசேகரன் நறுக்கி வச்சிருந்தார், என்னென்னோ பண்ணி பார்த்துச்சு. எதுவும் கையெழுத்து போடாமல் இந்த அம்மாவும் பல சட்டங்கள் நிறுத்தி வச்சு பார்த்தாங்க. இப்போ இந்த ஆளுநர் பதவி என்பது அப்படிப்பட்ட ஒரு மோசமாக ஒழிக்கப்பட வேண்டிய பதவி. ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியில், ஒரு குடியரசு ஆட்சியில் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டியது. அதுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய, கிழக்கிந்திய கம்பெனியுடைய அதிகாரி அது, அதிகார முறை அது, அதிகாரி பதவி அது ஆளுநர் என்பது. நீ டில்லியினுடைய புதிய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரியாக வச்சிருக்கிற. ஆளுநருக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள்? ஆளுநருக்கு ஏதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 157வது உறுப்பின்படி ஆளுநருக்கு என்னங்க தகுதி? 35 வயசு முடிஞ்சிருக்கணும், இந்தியாக்காரனாக இருக்கணும், அவ்வளவுதான். வேறு எந்த தகுதியும் கிடையாது. குடியரசுத் தலைவர் அப்படி இல்லை. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளாலும் வாக்களிக்கப்பட வேண்டும், இந்தியாவின் சட்டமன்றங்களால் வாக்களிக்கப்பட வேண்டும். அப்படி அவருக்கு அது இருக்குது. அந்த மாதிரி மற்ற சில தகுதிகள்லாம் சொல்கிறாங்க. அவருக்கு 35 அவை போக்குவரத்தெல்லாம் இருக்குது. மற்ற சில தகுதிகளும் குடியரசுத் தலைவருக்கு கான்ஸ்டியூஷனில் சொல்கிறாங்க. ஆளுநர் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதிகாரி தானே அவரு, காலனி ஏகாதிபத்தியத்தின் கையாள் தானே. அதே கையாள் தான் இப்போ, அதே ஏகாதிபத்தியம் தான் புது வடிவில் இருக்குது டெல்லியில், வேற ஒன்றும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. அதனால் அதை பற்றி வாய் திறக்கலை காங்கிரஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒன்றையும் சொல்லிடுறேன்பா, இந்த ஆளுநர் இந்த திருத்தம் கொண்டு வரணும்னா சொல்லாமல்ல. இந்திய அரசமைப்பு சட்டம் 153, தேர் ஷல் பி எ
governor for each state provided nothing provided state full stop provided nothing in this article prevent the appointment of the same person as governor for 2 or more states. இது இந்த பிரிவுகள்ல ஒரு ஆள், அதாவது ஆளுநர் இருப்பார் ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அதே ஒரு மாநில ஆளுநர் வேறு சில மாநிலங்களுக்கும் ஆளுநராக ஒரு பொறுப்பேற்கலாம். இந்த ரெண்டாவது இருக்குல்ல, ஒரே ஆளுநர் வேறு சில மாநிலங்களுக்கும் ஆளுநராக பொறுப்பேற்கலாம் என்பது 1956 ராகுல் காந்தியினுடைய பாட்டனார் பண்டித நேருவினால் கொண்டுவரப்பட்ட திருத்தத்தின் மூலம் அரசியல் சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. ஒரு ஆளுநர் பல மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம். ஏன்னா அதிகாரி தானேங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதானே அந்தந்த மாநில மக்களுக்கு அவர் ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்க முடியும். ஏஜென்ட்டு, முகவர், டெல்லி கம்பெனிக்கு ஏஜென்ட்டு. எனவே அவர் அவங்க கம்பெனி விவகாரம், ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு 2-3 மாநிலத்தை பார்த்துக்கன்னு சொல்லலாம் அதிகாரியை. அவர் அதிகாரி தானே, டெல்லியின் அதிகாரி. அந்த கான்ஸ்டியூஷன்லேயே அது இடம் இருக்குல்ல, 153 சொல்கிறாங்கல்ல, ஒரு ஆளுநர் பல மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம். அடுத்தது சொல்லிடுற அந்த ஆளுநரை பற்றி 163 1 தேர் ஷல் பி எ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் தி சீஃப் மினிஸ்டர் அட் தி ஹெட் டு எய்ட் அண்ட் advise the governor in the exercise of his functions. அதாவது functions except in so far as he is by or under the constitution required to exercise his functions or any of them in his direction. சரி, இந்த 163 என்ன சொல்லுது? இந்த ஒரு வரியை மட்டும் பாருங்களேன். There shall be a council of ministers with the chief minister at the head to aid and advise the governor in the exercise of his functions. இது ஒரு சுதந்திர மாநிலம்னு அர்த்தமாங்களா, ஒரு விடுதலை பெற்ற நாட்டினுடைய ஒரு மாநிலம்னு அர்த்தமா இருப்பாருங்க. அதாவது ஆளுநருக்கு உதவி செய்ய, எய்ட் அண்ட் அட்வைஸ், அறிவுரை வழங்க முதலமைச்சர் தலைமையில் ஒரு அமைச்சரவை இருக்கும். மனங்கெட்டதில்லை தன்மையிலே அது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதலமைச்சர், சட்டமன்றம், இதெல்லாம் யாருக்கு? ஆளுநருக்கு எய்ட் பண்ண, அட்வைஸ் பண்ண. அப்போ உண்மையான சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு? ஆளுநர். வெள்ளக்காரங்காலத்தில் நீங்கள் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கில் பார்க்கணும். இது அப்படியே இருந்திருக்கும். நம்முடைய தந்தைமார்கள் இருக்காங்கல்ல, அரசமைப்பு சட்டத்தை யாத்த தந்தைமார்கள், அவங்க அப்படியே போட்டிருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டில், ஏகாதிபத்தியத்திடமிருந்து விடுதலையடைந்த நாட்டில் இப்படி ஒரு ஆளுநருக்கு, ஒரு அஃபீஷியல், அவர் நியமிக்கப்படக்கூடிய நபர், அந்த நபருக்கு உதவி செய்யவும் அறிவுரை வழங்கவும் ஒரு அமைச்சரவை இருக்கும் முதலமைச்சர் தலைமையில். இதை எடுத்து பீத்துறாங்கங்க. இவர் அட்வைஸ் படி தான் அவர் செயல்படணும். அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வியாக்கியானம் அந்தந்த வக்கீல், அந்தந்த நீதிபதி இருந்தாலும் வரும், வேற ஒன்றும் கிடையாது. இதை வந்துக்கிட்டு எந்த வரிய இந்த அமைச்சரவை ஆலோசனை இப்படி தான் நடக்கணும், திரும்பக்கூடாது, போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம அந்தந்த நீதிபதியை பொறுத்து இருக்கு, அந்தந்த காலத்தை பொறுத்து இருக்கு. இல்லைன்னா இதுக்கு எப்படியும் அர்த்தம் பண்ணலாம். இப்போ ஆர்.என். ரவி பேசுறது என்ன? இதுதான், நீ எனக்கு உதவி செய்யத்தானே இருக்கிற, கான்ஸ்டியூஷனல் தானே சொல்லுது, நீ எனக்கு அறிவுரை வழங்குப்பா, நான் அதை கேட்காம போகலாம். இப்போ எடுத்துக்காட்டா நம்ம புரியறதுக்காக சொல்கிறோம். பல பேருக்கு லீகல் அட்வைசர்னு இருப்பாங்க. லீகல் அட்வைசருங்கிற யாருங்க? அவர் முடிவெடுக்கிறவரா, செயல்படுறவரா? அட்வைஸ் தான் பண்ணலாம். ஏன் ஒரு சீஃப் மினிஸ்டரும் ஒரு அமைச்சரவையுமே அட்வைஸ் பண்ணுறதுக்கு இருக்குங்கிறான், எய்ட் பண்ணுறதுக்கு இருக்குங்கிறான் கான்ஸ்டியூஷனில். இந்த மோசமான 163 நீக்க வேண்டாமா? மிஸ்டர் ஸ்டாலின் கேட்குறாரு அதை பற்றி. இதை வச்சுட்டு வியாக்கியானம் பண்ணிக்கிறது வக்கீல் தான் பண்ணிக்கலாம். மானங்கெட்டத்தனம் இல்லையா இது இருக்கிறது? இந்த 163 இருக்கிறது. யாரோ ஒரு நியமிக்கப்பட்ட ஆள் டெல்லியிலேருந்து, ஆமாம், அன்னைக்கு லண்டன்லேருந்து நியமிக்கப்பட்டவனுக்கு நம்ம முதல் மந்திரி
தமிழ்நாட்டில் 1920-21 வந்தாங்கல்ல நம்ம முதல் மந்திரி சபை, அதே வாக்கியங்க இது. 1921 வெள்ளக்கார சர்க்காருக்கு, வெள்ளக்கார கவர்னருக்கு எய்டு பண்ண, அட்வைஸ் பண்ண ஒரு அமைச்சரவை இருந்தது, கொண்டாங்க. அது அப்படியே 47க்கு பிறகும் இருக்கிறது. நம்ம இந்த சட்டத்தை அந்த ஜனநாயக தந்தைமார் இருக்காங்கல்ல, அவங்க போட்டிருக்காங்க. இது இப்படிலாம் எழுதலைன்னா அவங்கள தந்தைமாரா ஏற்றிருக்க மாட்டாங்க நம்ம இந்த காங்கிரஸ்லயே அன்னைக்கு நாட்டில். ஒரு கலோனியல் ஆக்ட் இது 163ங்கிறது. இதை எடுத்து வச்சுக்கிட்டு வியாக்கியானம் பண்ணிக்கிறீங்க. அவங்க அட்வைஸ் படித்தான் நீங்க நடக்கணும். அட்வைஸ் என்றாலே என்ன கட்டாயம் இருக்கு? அடுத்தது 164. அந்த சேகுடனா இதையாவது திருத்துங்கன்னு ஸ்டாலின் கேட்டாரா? மாநில தன்னாட்சி பற்றி எல்லாம் பேசுவதற்கு, அதிகாரங்களை பற்றி எல்லாம் பேசக்கூடிய, நடிக்கக்கூடிய ராகுல் காந்தி இதை திருத்தம்னு சொன்னாரா? இதை ஒழுங்கு செய்வோம். கன்ஃபியூஷன் இருக்குது இல்லை, குறைந்தபட்சம் நான் சொல்றது மாதிரி இருக்க வேண்டாப்பா, 2 கருத்து இருக்குது இல்லை, கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு இருக்கு. இதை திருத்துவோம், தெளிவுபடுத்துவோம் அப்படின்னு 163 திருத்துவோம் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கா? ஏன்? அவங்க பாட்டனார் காலத்தில் பண்டித நேரு ஒற்றையாட்சியை தான் விரும்பினார். மாநிலங்கள் பிரிக்கிறதே விரும்பலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று விடுதலை போராட்ட காலத்திலே கோரி வந்து காந்தியடிகள் உண்மையாக கோரினார். காந்தியடி நடிக்கலை, நடித்த நபர் பண்டித நேரு. 1929 உள்பட மொழிவாரி மாநிலங்களை பேசிய நபர் பண்டித நேரு. 47க்கு பிறகு மொழிவாரி மாநிலம் அமைக்க முடியாது என்று மறுத்தவர் பண்டித நேரு. மொழிவாரி மாநிலத்தை அமைக்க மறுக்கக்கூடிய தார் தலைமையில அறிஞ்சே, அந்த தார் மோசமான ஆளு, ஒற்றையாட்சியை விரும்புகிற ஆள் என்று தெரிஞ்சே அந்த நபர் மேல ஒரு கமிஷன் போட்டு மாநிலங்கள் பிரிக்கிறதா மொழி அடிப்படையில் வேண்டாமா என்று பரிந்துரை கேட்டு பிரிக்கவே கூடாது என்று பரிந்துரை வாங்கிய நபர், சூழ்ச்சிக்கார நபர் பண்டித நேரு. அவருடைய கொள்ளு பேரன் ராகுல் காந்தி. அவர் சொல்வாரா, மாற்றுவாரா? 163 நாங்கள் வந்து மறுபரிசீலனை செய்வோம். சரி, அடுத்தது 164 உட்பிரிவு 1. மினிஸ்டர்ஸ் ஷல் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் தி பிளஷர் ஆஃப் த கவர்னர். நீ பாருங்கய்யா, வெள்ளக்காரங்க அதில் உள்ளது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இங்கே இருக்கு பாருங்க. விடுதலை பெற்ற இந்தியாவில் 164 உட்பிரிவு 1. மினிஸ்டர்ஸ் மாநில அமைச்சர்கள் ஹோல்ட் ஆபீஸ் பதவியில் இருப்பார்கள். எது வரைக்கும்? டியூரிங் தி பிளஷர் ஆஃப் த கவர்னர். கவர்னர் ஆளுநர் திருப்தி அடையும் வரையில் தான் அவர்கள் பதவியில் இருக்க முடியும். இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஆளுநர் அதிருப்தி அடைந்தால் நீக்கிவிடலாம். அதனே அர்த்தம் இதுக்கு. இதை விட இழிவு என்னங்க இருக்கு ஒரு விடுதலை கோருபவனுக்கு? இந்தியாவை விடுதலை பெற்ற நாடுன்னு சொல்றீங்களே, இது வந்து இந்த இந்தியாவுக்கு கிடைச்ச விடுதலை தமிழ்நாட்டு கிடையாதா? இந்த ஆர்டிகிள் எப்படி வச்சிருக்கீங்க கான்ஸ்டியூஷன்ல? இதை வந்து நாங்க மறுபரிசீலனை செய்வோம், பேசுவோம்னு தேர்தல் அறிக்கை இல்லை, நீ கேட்கவும் இல்லை. இந்த அறிக்கை நேற்று வந்த உடனே, இந்த காங்கிரஸ் அறிக்கை, தேர்தல் அறிக்கை வந்த உடனே துள்ளி குதிச்சு ட்விட்டர்ல போட்டு அதை வரவேற்று, நாங்க சொன்னதை தான் காங்கிரஸ் சொல்லுகிறது, எங்களை சில பேர் கிண்டல் செய்தார்கள், இவ்வளவு சொல்றிய திமுக மாநில கட்சி, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று இப்பொழுது அனைத்து இந்திய கட்சியே சொல்லிவிட்டது. திராவிடம் சொல்வதைத்தான் அது சொல்லிவிட்டது என்று அப்படியே குதிச்சு பாராட்டி வரவேற்றார் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் இந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை. இது பத்தி கூட அந்த தேர்தல் அறிக்கையில் இல்லையே. இப்படி நிறைய இருக்கு. என்ன அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டை பற்றி அவங்களுடைய ஒரு பார்வை இருக்கு அந்த அறிக்கையில். ஜுடிஷியரி பற்றி பொதுவாக, நீதித்துறையை பற்றி, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பற்றி. அது வந்து ஒரு ஆபத்தானது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கொலீஜியம்னு இருக்குது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர், மூத்த நீதிபதிகள் 3 பேர், தலைமை நீதிபதி அவரோட 2 நீதிபதிகள் சேர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க தேர்வு செய்வார்கள் ஒரு பட்டியல். அது இந்திய அரசுக்கு அனுப்புவாங்க. அவங்க ஒப்புதல் வேணும். ஒப்புதல் இல்லாமல் திருப்பி அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதை நிறைவேற்றிடணும். அதுதான் வந்து நீதித்துறையின் தன்னாட்சி அதிகாரம். எல்லா அதிகாரத்தையும் மோடி அண்ட் கம்பெனி காலி பண்ணிடுச்சு. தேர்தல் கமிஷன் அதிகாரம்லாம் தன்னாட்சி அதிகாரம் தான். அதெல்லாம் காலி பண்ணி கைப்பிள்ளைகளை போட்டு விட்டது தேர்தல் ஆணையத்துல எல்லாம்.
இப்போ தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற 3 நபர்களும் அந்த கைப்பிள்ளைகள், மோடியின் கைப்பிள்ளைகள் தான், வேற யாரும் இல்லை. எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. தன்னாட்சி அதிகாரம் உள்ளது, கான்ஸ்டியூஷன் அன்னைக்கு இருந்ததெல்லாம் அது கூட இல்லை. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் மட்டும் இன்னும் காலி பண்ணலை. காலி பண்ணாமல் முரண்பாடு நடந்துகிட்டு இருக்கு மோடியின் கம்பெனிக்கும் அவங்களுக்கும். அதில் காங்கிரஸ் என்ன சொல்லுது பாருங்க, கொலேஜியத்தை நாங்கள் நிலைநிறுத்துவோம். அதானே சொல்லணும். நீ மோடிக்கும் கொலேஜியத்துக்கும் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் முரண்பாடு நடந்துகிட்டு இருக்கு. மோடி என்ன சொல்றாரு, மத்திய மந்திரி நாங்க, நீ ஒரு ஆள் நீதிபதி இருந்துக்க, நாங்க 2 பேர் இருந்துக்கிறோம். தேர்தல் கமிஷன் அப்படி தான் பண்ணியிருக்காரு. பிரதமரும் இன்னொரு ஒன்றிய அமைச்சரும் இருப்பார். அதில் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் இருப்பார். தேர்தல் ஆணையர்கள் தேர்வு செய்யறதுக்கு நீ தான் 2 பேர் மெஜாரிட்டி வந்துடுறீங்களே, பெரும்பான்மை. மோடியும் வரும். அந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறது தான் மோடி அண்ட் கம்பெனியுடைய விருப்பம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேர்வு அப்படி இருக்கணும். இவங்க விரும்புகிற ஆட்கள் தான் வரணும். இப்பவே அக்ரஹாரம் தான் அதிகம் உச்சநீதிமன்றத்தில். விவரம் தெரிந்தவர்கள் ஒருத்தரையும் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, 75 விழுக்காட்டுக்கு மேல அக்ரஹாரம் தான் இருக்குது, அவாள் தான் இருக்கிற உச்சநீதிமன்ற நீதிபதிகள்ல. இவர் காங்கிரஸ் என்ன சொல்லுது பாருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜுடிஷியல் கமிஷன் ஒன்று அமைப்போம். அந்த ஜுடிஷியல் கமிஷனுடைய பரிந்துரைப்படி மாற்றங்கள் அதில் என்ன செய்யணுமோ, நீதிபதி தேர்வுகள், உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற தேர்வுகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. நீதித்துறை ஆணையம் ஒன்று அமைத்து அதனுடைய பரிந்துரையை பரிசீலித்து அப்புறம் நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் இந்த கொலிஜியத்தில் என்ன உங்களுக்கு குறை? ஏனென்றால் இவர்கள் சொல்லக்கூடிய ஆட்களை போட முடியாது, போடுறதுக்கு நிபந்தனை இல்லை. அதை குட்டிச்சவர் போடணும் என்பதுதான். அதை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே இருக்குங்க. நீதித்துறையை கைப்பற்றுவதற்கு பாஜக என்ன தீவிரம் முயல்கிறதோ அதே தீவிரம் வேறு வடிவத்தில் காங்கிரஸ் செய்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி ஒன்றொன்னா இன்னும் நிறைய பேசலாம். இது இல்லாமல் உடனே இந்த தேர்தல் அறிக்கையை ஸ்டாலின் பாராட்டுவது என்ன இப்படி இருக்கும்? ஏனென்றால் அவர்களுடைய மரபு அதுதான். மரபு என்றால் அவருடைய தனிப்பட்ட குடும்ப மரபுன்னு சொல்ல, அவங்க அப்பா காலத்துலேருந்து அரசியல் மரபை தான் சொல்கிறேன். அரசியல் மரபைத்தான் சொல்லுகிறேன். அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி மாநில சுயாட்சி வீரர். மாநில சுயாட்சி என்ற சொல்லே கண்டுபிடிச்சது அவங்க தான் சொல்லிக்குவாங்க. மாநில சுயாட்சி என்பதை முதன்னு பயன்படுத்தியது மாப்போசி. புரியுதுங்களா? அவங்க அப்போ தனிநாடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவர் இந்திய தேசியவாதி. யார்? மாப்போசி இந்திய தேசியவாதி, அதுக்குள்ள தமிழ் தேசியவாதி. அப்போ அதுக்குள்ள ஒரு சோவியத் ஒன்றியம் போல மாநில அதிகாரம் வேணும், பிரிந்து போகும் உரிமையோட, அந்த சுயநிர்ணய உரிமையோட வேணும்னு கேட்டவர் மாப்போசி. 46, 47 அப்படி கேட்டவர் அவர், தமிழரசு கழகத்தின் சார்பில். அவர் தான் மாநில சுயாட்சிங்கிறத அவர் சொற்கோவையை உருவாக்கினார். இவர்கள் கூட்டணியெல்லாம் போய் அவர் சேர்ந்து சீரழிஞ்ச பிறகு கூட 67 தேர்தலில் திமுக கூட்டணியில் சேர்ந்து அவரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். 1968 ஒரு மிகப்பெரிய மாநில சுயாட்சி மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்தியவர் மாப்போசி. அன்றைய முதலமைச்சர் அண்ணா அதில் கலந்து கொண்டார். நாங்கள் மாநில சுயாட்சினா நாங்கள் தான் சொல்கிறீங்கல்ல. அப்போ மாநில சுயாட்சி அண்ணா இறந்து முதலமைச்சரான உடனே கலைஞர் கருணாநிதி தீவிரமாக மாநில சுயாட்சியை பேசி தன்னை நிலைநிறுத்தி ஆகணுமே. பெரிய லட்சியப்பட்டு இல்லை, திராவிட பற்று மாதிரி தான். திராவிட நாடு விடுதலை அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுங்கிறனால உண்மையிலேயே திராவிட நாட்டு விடுதலைக்கு அடைந்தாங்க. எந்த முழக்கத்தை சொல்லி ஈர்க்கலாம், கவனத்தை ஈர்க்கலாம், ஆட்களை திரட்டிக்கலாம், மக்களை திரட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உத்தி. அது மாதிரி இவர் கருணாநிதிக்கு என்ன பதவி பிரச்சனை வந்துருச்சு. நெடுஞ்செழியன் அவர் தான் முதல்வராக வேண்டும் என்றார். அன்பழகன் கருணாநிதியை முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் பகிரங்கமாக பொதுக்கூட்டத்திலேயே பேசினார். அப்பொழுது நாங்களாம் அதெல்லாம் பத்திரிகையில் படித்தாள், ஞாபகம் வச்சுக்கோங்க. கருணாநிதி தான் எனக்கு இன்னுமே தலைவர் என்று சொன்னால் என் வீட்டிலே என் மனைவி என்னை மதிப்பாளா என்று பேசியவர் அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன். இப்படி ஒரு உள்கட்சியில் எதிர்ப்பு இருந்த போது தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு மாநில சுயாட்சி முழக்கம் பயன்படும் என்று கருதி கருணாநிதி என்ன பண்ணார்னா மாநில சுயாட்சியை உரத்து பேசினார்.
69 தான் அண்ணா பிப்ரவரியில் இறந்த பிறகு முதலமைச்சர் ஆகிறாரு. 69 ஆகஸ்டில் இந்த மாநில உரிமைக்கான ஒரு ஆய்வு குழு, ஒரு ஆணைய கமிஷன் அமைக்கிறார். அதுதான் ராஜமன்னார் குழு. சென்னை உயர்நீதிமன்ற ராஜமன்னார், அதுபோல் சந்திரா ரெட்டி என்ற ஒரு நீதிபதி, நம்ம சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் லட்சுமணசாமி முதலியார், இவங்களை கொண்ட குழுவை 69 அமைக்கிறார். அந்த குழு பரிசீலனை பண்ணி இந்த 3 பேருக்கும் உரிய அளவுக்கு மாநில சுயாட்சி பற்றி என்ன முன்கருத்து இருக்குது, எந்த விஷயம், தேசிய இன பிரச்சனை பற்றி இவங்களுக்கு என்ன அதில் இருக்குது, யாராவது ஒருத்தராவது தேசிய இன பிரச்சனை எக்ஸ்பர்ட் இருக்கணும்ல, அது இல்லை. போட்டார். அதில் 2 பேரும் தெலுங்கராக இருக்கிறது நல்லதுன்னு கருதி ராஜமன்னாரையும் சந்திரா ரெட்டியும் போட்டார். இவர் தமிழர் ஒருத்தர் இந்தியாவை தொலையட்டும்னு ஏஎல் முதலியாரை போட்டார். அவர்கள் 1969 அமைஞ்ச அந்த குழுவில் 1971 அறிக்கை கொடுத்து விட்டார்கள், மாநில சுயாட்சி அறிக்கை. அது அப்படியே கிடப்பில் கிடந்தது. அப்புறம் 1972 எம்ஜிஆர் பிரிஞ்சார் திமுக விட்டு. அப்போது நெருக்கடி வருது கலைஞருக்கு. திரும்ப மாநில சுயாட்சி எடுத்தார், தூக்குனார். தூக்கிட்டு மாநில சுயாட்சி ராஜமன்னார் குழு அறிக்கையை சட்ட மன்றத்தில் சட்ட மேலவையில் வைத்து விவாதித்து நிறைவேற்றினார். 1974 மாநில சுயாட்சியை பிறகு பேசினார். நல்லா, அதாவது அவருக்கு ஒரு பதவி நெருக்கடி வரும்பொழுதெல்லாம் மாநில சுயாட்சியை பேசுவார் கலைஞர் கருணாநிதி. இது இளைஞர்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பாருங்க, அவர் 71 ராஜமன்னார் குழு அறிக்கை கொடுத்தது அப்படியே கிடப்பில் போட்டாருங்க கலைஞர் கருணாநிதி. முதல்வர் தானே இருந்தார். 71 மீண்டும் ஜெயிச்சு தான் வந்தார்ல. எப்போ அதை எடுக்கிறாரு? 74. ஏன் 72 எம்ஜிஆர் பிரிஞ்சு கட்சி பிளவுபட்டு போய் சிக்கலாக கிடக்கு. அப்போ மாநில சுயாட்சி எடுத்தார். அப்போ ராஜமன்னார் குழு அறிக்கை விவாதிச்சு சட்டமன்றத்திலையும் மாநிலங்கள் அந்த இந்த அவை மேலவையிலும் விவாதித்து நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்புகிறார்கள். அதோட முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு அந்த ராஜமன்னார் குழு அறிக்கைப்படி நீங்கள் எதுவும் உரிமை பெற்றீர்களா, வலியுறுத்தினீர்களா? கருணாநிதி வலியுறுத்தியது உண்டா? யாரோடு கூட்டணி சேரவில்லை. இந்திரா காந்தியோட கூட்டணி, மொரார்ஜி தேசாயோட கூட்டணி, விபி சிங்கோட கூட்டணி, யாரோட கூட்டணி சேரவில்லை? வாஜ்பாயோட கூட்டணி, 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் சோனியா காந்தி ஆட்சியிலே அவர்களோட கூட்டணி, அமைச்சரவையிலே பங்கேற்பு. இந்த ராஜமன்னார் குழு அறிக்கையை பேசி ஏதாவது பெற்றீர்களா? அந்த காங்கிரஸ் ஆட்சியில் போட்டாங்களே சர்க்காரியா கமிஷன், சர்க்காரியா இவர் மேலே போட்ட கமிஷன், அதே நீதிபதி தான் மாநில உரிமைகளுக்கும் அவர் சில பரிந்துரைகளை சொன்னார். அது ஏதாவது நிறைவேற்றிருக்கீங்களா? கேட்டீங்களா நிறைவேற்ற வேண்டும் என்று? எதுவுமே பேசுறதில்லை. எப்பாவது தேர்தல் மாநில சுயாட்சி அதுன்னு பேசுறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் திமுக இப்பொழுது ஏதோ மாநில சுயாட்சி இருப்பது போல பேசுகிறது தவிர, உண்மையாக பேசினால் இந்த காங்கிரஸ் அறிக்கையை அவ்வளவு அவசரப்பட்டு துள்ளி குதிச்சு இப்படி வரையறுக்க முடியும்? இது ஏதோ எல்லாம் இருக்க, திமுக சொல்றதெல்லாம் இருக்கிறது போல ஒரு மாய தோற்றத்தை ஸ்டாலின் உண்டாக்குகிறாரே. ராகுல் காந்தியின் பிரச்சார பீரங்கியாக ஸ்டாலின் மாறுகிறாரே. அப்படின்னா என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றீங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றீங்க. நீங்க சொன்ன மாநில சுயாட்சி கோரிக்கைக்கு துரோகம் பண்றீங்க. தமிழ் தேசிய பேரியக்கம் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறது, பாஜகவும் காங்கிரசும் சாரத்தில் ஒன்றுதான். ஜனநாயக உரிமைகளை பறிப்பதில், தேசிய இனங்களின் உரிமைகளை பறிப்பதில், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு, பெரும் முதலாளிகளுக்கு வாழ்க்கை வாய்ப்பளிப்பது, மக்களை அவர்களிடம் அந்த பன்னாட்டு முதலாளிகளிடம் கொண்டு போய் சரணடைய வைப்பது, இதில் எல்லாம் பாஜக காங்கிரஸ் ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது. ஆனால் அது சங்கி பாஜக தான் ரொம்ப தீவிரமான மோசமான ஆள், தீவிரமான ஆள் தான். உடனே செயல்படுத்த நினைப்பான், மெல்ல செயல்படுத்திடுவோம் அப்படின்னு நினைப்பான். காங்கிரஸ் ரெண்டும் ஒன்று தான், அண்ணன் தம்பி தான். ஒரு பாசிசத்தை செயல்படுத்தி காட்டியவர் இந்தியாவிலே ராகுல் காந்தியினுடைய பாட்டி இந்திரா காந்தி, மறந்து விடாதீர்கள். மாநில ஆட்சிகளை கலைப்பது என்றால் அதை ஒரு கலையாக செய்து கலைத்த நபர் இந்திரா காந்தி. நம்ம தமிழ்நாட்டு ஆட்சியை 2 ஆட்சியை கலைச்சது. எம்ஜிஆர் பேச்சை கேட்டுக்கொண்டு திமுக ஆட்சியை 1976 ஜனவரி 31 கலைத்தார். பிறகு கருணாநிதி பேச்சை கேட்டுக்கொண்டு எம்ஜிஆர் ஆட்சியை 1980 கலைத்தார். இப்படி பல மாநிலங்களில் இது எல்லாம் ரெண்டும் ஒன்று தான். இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புகளால் கொஞ்சம் தடங்கள் இருக்குது கலைப்பதற்கு, அவ்வளோதான். இவர்களுடைய கருணையினால்
ஜனநாயக புத்தினாலெல்லாம் கிடையாது. பாஜக அல்லது காங்கிரஸ் உச்சநீதிமன்றம் தடை போட்டிருக்கு, அந்த தடையெல்லாம் நீங்கிட்டா இஷ்டத்துக்கு கலைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமை இருக்கிறது. எனவே நாம் தமிழ் தேசிய பேர் இயக்கம் சொல்கிறதே பாஜகவும் காங்கிரஸும் ஒரு கரு இரட்டையர்கள் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறது. சங்கி, அவரோட சங்கின்னா இவங்களை காங்கின்னு சொல்லுங்க காங்கிரஸை. சங்கி காங்கி காலனி ஆட்சி, சரணாகதியே திராவிட காட்சி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கி காங்கி காலனி ஆட்சி, சரணாகதியே திராவிட காட்சி. மாநிலங்களை காலனியாகத்தான் பாஜகவும் காங்கிரசும் நடத்துகின்றன, நடத்த விரும்புகின்றன. இப்படிப்பட்ட அரசியல் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் இதெல்லாம் சொல்லுவது இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும், அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் என்பது முதன்மையானதல்ல. இந்த குழப்பங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, நாம் விழிப்புணர்வு பெற்று தமிழ் இன உணர்வாளர்கள், தமிழ் வாழ வேண்டும், தமிழன் தமிழச்சி வாழ வேண்டும், ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள், நம்முடைய யாருக்கும் அடிமையாக நம்ம ஆகக்கூடாது, நமக்கான இறையாண்மை, நமக்கான உரிமை வேண்டும், அவற்றை மீட்டே தீர வேண்டும் என்று தன்மானத்தோடு உரிமையோடு உலக மக்களைப் போல் நாமும் உரிமையோடு வாழ வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் இந்த கருத்துக்களை உள்வாங்கி மக்களிடம் பேசி, இதை பற்றி விவரங்கள் அறியாமல் இருக்கக்கூடிய மக்களிடம், நம்முடைய இளைஞர்களிடம், ஆண்களிடம், பெண்களிடம் சொல்லி அவருடைய கருத்துக்களை வாங்குங்கள். அவர்களுடைய கருத்து மாற்றங்களுக்கு வேலை செய்யுங்கள். வாய்ப்பு வரும்போது களத்திலே இறங்கி போராடுவோம், மக்களோடு சேர்ந்து போராடுவோம். அப்படிப்பட்ட உறுதியை ஏற்பதற்கான விவரங்கள், விளக்கங்கள் என்ற முறையில்தான் இவற்றை நான் சொல்லியிருக்கிறேன். சிந்தியுங்கள், சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.